அவர்களின் அந்த மனோநிலையை, மனக்கிலேசங்களை ஊரறிய நாடறிய உலகறிய உரத்து கூறத்தான் இங்கு கூடியுள்ளோம். எமது கரிசனைகள் என்ன? பௌத்தர்கள் வாழாத இடங்களில் பௌத்த விகாரிகளும் புத்த சிலைகளும் ஏன்? எம்மை மதத்தின் ஊடாக ஆக்கிரமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவா? எமது பிரதேசங்களின் குடிப்பரம்பலை மாற்றத்தான் இவை நடைபெறுகின்றனவா என்பது எமது முதலாவது கரிசனை. சிறையில் உண்ணாவிரதம் இருக்கும் எமது இளைஞர்களின் குரல்கள் எவருக்கும் கேட்காதது ஏன்? இறந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி எங்கோ ஒரு அதிகார பீடத்தின் அடிமனதில் ஆழ பதிந்துள்ளதா? போர் முடிந்து 7 வருடங்களின் பின்னர் கூட கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் வாடுவது எம்மால் சகிக்க முடியாதிருக்கின்றது. புதிய நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழும் 17க்கு அதிகமான சித்திரவதை நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றால் எமது கூட்டான மனோநிலைகளில் மாற்றம் என்றுதான் கேட்க தோன்றுகிறது. காணாமல் போனோர் பற்றி இதுவரை என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? காணாமல் போனவர் காரியாலயம் காலத்தை கடத்தும் கரவு திட்டமா என்று கேட்க வேண்டியிருக்கின்றது. போர் முடிந்து 7 வருடங்களுக்கு பின்னர் தான் இந்த காரியாலயம் திறக்கப்பட்டுள்ளது. அதுவும் சர்வதேச நெருக்குதல்களின் காரணமாக. இன்னமும் எவ்வளவு காலம் சென்றால் படையினரிடம் கையளிக்கப்பட்ட சரணடைந்த அல்லது தஞ்சமடைந்த எம் மக்கள் பற்றி தரவுகள் கிடைக்கப்பெறலாம். போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமாக இதுவரை எடுக்கப்பட்ட திடமான நடவடிக்கைகள் என்ன? எம் மக்கள் குழம்பி போயுள்ளார்கள். இதற்கான விளக்கங்களை யார் தருவார்கள்? அவற்றை கோரித்தான் இந்த பேரணி. நாவற்குடியில், முருங்கனில், வவுனியாவில், முல்லைத்தீவில் சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டுள்ளன. இது எதற்காக? எமது தனித்துவம் பேணப்படும், எமது உரித்துக்கள் வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறி வரும் இந்த வேளையிலே இவ்வாறான குடியேற்றங்கள் எமது மக்களுக்கு குழப்பத்தை விளைவிக்கின்றன. இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் படிப்படியாக இலங்கை பூராகவும் வாழ்ந்து வந்த தமிழ் பேசும் மக்கள் அடித்து துரத்தப்பட்டு வெளிநாடுகள் சென்றவர்கள் போக பெரும்பாலானவர்கள் வடக்கு கிழக்கில் தங்கள் தாயக பிரதேசங்களில் இங்கும் வந்து எமது இன அடையாளங்களை அழிக்கவும் குடிப்பரம்பலை மாற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றால் இக்குழப்பத்தை யாராவது தீர்த்து வைப்பார்களா என்று கேட்டு வைக்கவே இந்த பேரணி. இது யாருக்கும் எதிரானதல்ல. ஆனால் எமது வடமாகாணத்தில் நடைபெறும் பல நடவடிக்கைகள் பற்றி நாம் அறிய விரும்புகின்றோம். அவற்றுக்கான காரணங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். உதாரணத்துக்கு, ஏன் சிங்கள முஸ்லிம் மக்களின் மீள் குடியேற்றத்துக்கு மத்திய அமைச்சர்களுடனான ஒரு செயலணி வேண்டி இருக்கின்றது, ஒரு தனி செயலணி? மத்திய மக்களின் மீள் குடியேற்றத்திற்கு செயலணி வேண்டாமா? இந்தியாவில் இருந்து வரும் நமது இடம்பெயர்ந்தோர் சம்பந்தமாக போதிய கவனம் செலுத்தி உள்ளோமா? இவையெல்லாம் சிந்திக்க வைக்கின்றது எங்களை. கேரளீவில் உப்பளம் அமைக்க மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பாதிக்கப்படும் எமது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எம்மை புறக்கணித்து மத்திய அரசாங்கம் எமது வடமாகாணத்தில் இப்பேற்பட்ட நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்குவதின் சூட்சுமம் என்ன? போர் முடிந்து 7 வருடங்கள் ஆன பின்னரும் ராணுவம் பல ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அவற்றில் பயிர் செய்து பயன்களை அனுபவிப்பதின் அர்த்தம் என்ன? உல்லாச விடுதிகள், விவசாய பண்ணைகள், தனியார் வாசஸ்தலங்கள் தொடர்ந்து படையினரின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதின் நியாயம்தான் என்ன? ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் அனைத்தையும் விடுவிக்காததன் காரணம் என்ன? மேலும் பல ஏக்கர் மக்கள் காணிகளை புதிதாக கையகப்படுத்தும் இராணுவத்தினரின் நடவடிக்கை எம் மக்களின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. போர்க்குற்ற பொறிமுறை கலப்பு பொறிமுறையாக இருக்க வேண்டும் என்பது 2015ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத சர்வதேச எதிர்பார்ப்பு. வெளிநாட்டு வழக்கு நடத்தினர், வெளிநாட்டு நீதிபதிகள் சர்வதேச போர்க்குற்ற சட்டத்தை உள்ளேற்றல் போன்றவை இல்லாமல் கலப்பு பொறிமுறையை நிராகரித்து மீண்டும் உள்ளக பொறிமுறையை மட்டும் எமது நல்லாட்சி அரசாங்கம் நாடுவது எமக்கு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. எமது மக்களுக்கு நீதி கிடைக்காமல் செய்ய எடுக்கப்படும் முன்னேற்பாடுகளா இவை என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது.
இவை மட்டுமல்ல, எமது வடக்கு கிழக்கு மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் இப்பொழுதும் பறிக்கப்பட்ட நிலையிலேயே அவர்கள் காலத்தை ஓட்டி வருகின்றார்கள். தென்னிலங்கை மீனவர்கள் வடக்கு கிழக்கு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைவது மாத்திரமன்று, எமது மீனவர்களின் படகுகளை சட்டவிரோதமாக படையினர் உதவியுடன் கைப்பற்றுகின்றார்கள், வாடிகளை அமைக்கின்றார்கள், சட்டவிரோத மீன்பிடி முறைகளை கையாளுகின்றார்கள், கடல் வளங்கள் சூறையாடப்படுகின்றன. இந்நடவடிக்கைகளால் எமது வடக்கு கிழக்கு